ரியல் லைஃப் அனலாகி வந்து பார்க்கலாமா? OFDMAலேருந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. என்டையர் ஹாலை வந்து ஃப்ரீக்வன்சி பேண்டுக்கு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம், ஷேர் பண்ணுறோம். ஒவ்வொரு சிங்கரும் டிஃப்ரெண்ட் பிட்ச்சில் பாடுறாங்க, ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில் பாடுறாங்க. சிங்கர்லாம் யூஸருக்கு எக்ஸாம்பிள். அவங்க கெட் பண்ணுற ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்ட் பிட்ச்சில் சிங் பண்ணுறாங்க, அவங்க யூஸ் பண்ணுறது ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சி பேண்டுங்கிறது என்னது? அந்த என்டையர் ஹால் தான் வந்து ஃப்ரீக்வன்சி பேண்டு. பிக்சர்ஸ் வந்து ஆர்த்தோகனலாக இருக்குது. என்ன மீனிங்கு? நான் இன்டர்ஃபியரிங், எவ்ரி ஒன் சவுண்ட்ஸ் கிளியர். ஒரு மியூசிக் கான்சர்ட்டில் ஒரு என்டையர் ஹாலில் சிங்கர்ஸ்லாம் வந்து சிங் பண்ணுறது நம்ம வந்து எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். என்டையர் ஹாலுங்கிறது ஃப்ரீக்வன்சி பேண்டு. ஒவ்வொரு சிங்கரும் யூஸரும் அவங்க யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் பிட்ச் வந்து ஃப்ரீக்வன்சி, ஆர்த்தோகனல், நான் இன்டர்லீஃபிங். இப்போ வந்து ரியல் லைஃப்பில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதுக்கு எக்ஸாம்பிள் தெரிஞ்சது நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். FM ரேடியோ ஸ்டேஷனில் FDMAக்கு எக்ஸாம்பிள், GSM கால் ஷெடியூலிங் TDMக்கு எக்ஸாம்பிள், GPS சேட்டலைட்டில் வந்து CDMAக்கு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் கோட் டிவிஷனுக்கு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நிறைய பேர் வந்து ஒரே டைம்லேயே பேசுகிறாங்க, 10 பேர் பேசுகிறாங்க. ஆனால் உங்களுக்கு யார் பேசுகிறது புரியும்? இப்போ என் மதர் டங் தமிழில் இருந்து தமிழில் பேசுகிறது மட்டும் தானே புரியும். இதுதான் CDMA, கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். அதே TDMA அப்படின்றத பார்த்தோம்னா வாக்கி டாக்கி வந்து சொல்லியிருக்காங்க இங்கே நம்மளுக்கு. இதோட பெஸ்ட்டாக வந்து நம்மளாலே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, FDMA, CDMA, TDMA. இப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமில் உட்காந்துருக்காங்க. நம்மளுக்கு எந்த ஸ்பீக்கர், ஃபார் எக்ஸாம்பிள் சுகி சிவம், பர்வீன் சுல்தானா, ரேன்பு, இது மாதிரிலாம் இருக்காங்க. நம்மளுக்கு யார் பேசுகிறது பிடிச்சிருக்கோ அந்த ரூமுக்கு நம்ம போகிறோம்னா, நம்ம சூஸ் பண்ணுறோம்னா அது ஃப்ரீக்வன்சி. டைம் டிவிஷன்னா இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஆளுக்கு half அன் ஹவர் டைம் வச்சு பேசிக்கிறாங்க ஒரே இதுலேயே, ஒரே ஸ்டேஜில். இது டைம் டிவிஷன். கோட் டிவிஷன்னா இவங்க எல்லாம் விட்டுக்க ஒரே டைமில் பேசுகிறாங்க, எனக்கு யார் பேசுகிறது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் நான் லிசன் பண்ணுறேன். இது கோட் டிவிஷன். ஆர்த்தோகனல் டிவிஷனும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில் பேசுகிறாங்க, ஒரே ஹால் வந்து ஷேர் ஆகிருக்கும். எனக்கு யாரோட இது பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த பிட்ச் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தர் பேசுகிற பிட்ச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி வந்து டிஃபர் ஆகும். அதை பேஸ் பண்ணி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லிக்கலாம்.